ஸோ நான் எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்து நான் என்னை ரெசிஸ்ட் பண்ணி சிலதை வந்து வெளியே சொல்லாமல் இருந்தனோ, நான் உடச்சி பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் கரெக்டாக மனசார புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு. ப்ளீஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது அப்படின்னா நடந்த உண்மையை நீங்கள் தைரியமாக ஷேர் பண்ணலாம். என்கிட்ட வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லை அது எங்களுக்கு வந்து இனி அதை நாங்கள் டோட்டலாக இக்னோர் பண்ணோம், அந்த பர்டிகுலர் பர்சனை இக்னோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கான்டென்ட் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்கணும். இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சது, என் மனசில் இருந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நான் எதை நம்புகிறனோ அதை பற்றி மட்டும்தான். உங்களை இதை நான் செய்யவோ நம்பவோ சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கும். உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் எதையும் செய்யவும் வேண்டாம், நம்பவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்போது வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சுங்க. நம்ம கல்ச்சர் எங்கேயோ போயிட்டுருக்கு. 2025 இருக்கும் ஆஸ் ஆஃப் டுடே. இந்த செய்வினை, வசியம், தம்மணம், இந்த மாதிரி அஷ்டகர்மம்னு வந்து ஒரு பெரிய டாபிக் வந்து பலரை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்மளோட சேனல் இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், மேம் அப்போ தெய்வம் இல்லையா? தெய்வம் என்ன செய்யும்? இப்படியெல்லாம் செய்கிறவங்க உண்மை, இதெல்லாம் உண்மை அப்படின்னா நம்ம போகிற கோவில், நம்ம சொல்கிற மந்திரம், நம்ம ஏற்றுற விளக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் கிடையாதா? அப்போ தெய்வம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்பீங்க. நீங்கள் வந்து நம்பிட்டு இருப்பீங்க, அப்படி ஏதோ ஒன்றில் நீங்கள் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க. நானும் பல நாள் இதெல்லாம் நம்பியிருக்கேன். எப்படி நம்பியிருக்கேன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து யாரோ, ஏன்னா நம்ம ஏதாவது கஷ்டம்னு சொல்ல போனால் இதை அதிகமாக நம்புகிறவங்க நம்மளுக்கு இதை தான் ஆன்சராக சொல்லுவாங்க. உனக்கு வந்து இவ வந்து இதை செஞ்சுட்டா, உனக்கு வந்து இவ இதை வந்து பண்ணியிருப்பா, இல்லை அப்படின்னா அவங்க உன்னை ஏதோ வசியம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீ வந்து இப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதை டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கான்டென்ட் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை உங்களுக்கு எங்கேயாவது கனெக்ட் ஆகுது, இல்லை ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இந்த வீடியோவில் நீங்கள் காமிங்க. ஸோ தட் எனக்கு வந்து அடுத்தடுத்து புரியும், உங்களோட மைண்ட் செட் வந்து எனக்கு புரிய வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதை எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே, அதாவது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடவுளை நம்புங்க. அது எந்த கடவுளை நம்புறீங்களோ அது உங்களோட பிரியம். நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு யாராக வந்தால் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். ஓகே, நான் இதை பண்ணுவேன், என்னால் வந்து இந்த உலகத்தை ரெண்டாக பொழக்க முடியும் அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அப்போ இதில் எது தான் உண்மை அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து உண்மை, இந்த பிரபஞ்சம் தான். ஓகே, எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ். எல்லாமே சயின்ஸ் தான். நம்ம கும்பிடுறது, நம்ம நம்புறது, நமக்கு நடக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான். அப்போ சயின்ஸ்னால் இந்த பொம்மை, இதில் ஏதோ குத்தி வச்சுருக்காங்க, இதை என்னமோ பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா இது அவங்களோட நம்பிக்கை. நான் நம்பி நான் அனுபவிச்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எண்ணங்கள், ஒருத்தங்களோட புத்தி. இதுதான். இப்போது நீங்கள் இப்போ நான் காலையில் கிளம்பி வரேன். கிளம்பி வெளியே வண்டி எடுக்கும்போது நான் பார்க்குறவங்க, இல்லை என்ன பார்க்குறவங்க என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அந்த எண்ணம், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வலைகள் என்னை பாதிக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சரி, இன்னொன்று கேட்குறேன். ஒரு பர்டிகுலர் புடவை, ஒரு பர்டிகுலர் நகை, ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒரு பூவோ, எனக்கு பூ, கண்ணாடி விலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத நான் நம்புவேன். நீங்கள் நம்புறீங்களா? ஒரு சில ட்ரெஸ் வந்து நம்ம வந்து அந்த ட்ரெஸ் போட்டாலே அந்த டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சூட்டாகிறத விட்டுருங்க, அந்த நாளே நல்லாயிருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பொருளுக்கும் அந்த
இது இருக்குது. அதாவது உயிர் இருக்கிற விஷயங்களை நான் சொல்லலை. சாரி, இப்போ ஒரு ரிங்கு, இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு வளையல், இப்படி சொல்கிறேன். இதுக்கு இருக்குது. ஒரு சில ட்ரெஸ் போட்டாலே நம்ம முடிஞ்சோம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தப்பி தவறி போட்டுருவோம், அயன் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை டக்குன்னு அதுதான் பக்கத்தில் இருக்கும் எடுத்து போட்டுருவோம், காலி ஆகிடும் நம்ம அந்த அன்னைக்கு. ஐயோ லாஸ்ட்டாக இந்த புடவை கட்டினப்போ இதே மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோமே அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா, எல்லா விஷயத்துக்கும், எல்லா ஜீவராசிக்கும், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இதை நீங்கள் நம்புங்க. இன்னும் ஓப்பனாக நான் சொல்கிறேன். எது தெரியுமா? செய்வினை. நம்ம செய்கிற செயலுக்கு கண்டிப்பாக ஒரு வினை இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு திரும்ப வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். இப்போது ஒருத்தங்க கெட்டது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, யார் கெட்டது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும். அவங்க முகம் அகோரமாயிடும், அவங்க உருவமே அகோரமாயிடும், அவங்கள சுற்றி எல்லாமே அழிஞ்சிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன், ஒரே நாள் எதுவும் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது நல்லது பண்ணணும். அப்படிங்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு வசீகரம் வந்துடும். நீங்கள் அழகாயிடுவீங்க, நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க, நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. உங்களை தேடி தேடி எல்லோரும் வருவாங்க. அந்த தேடி தேடி வர்றதில் பணம், புகழ், பெயர், சொத்து, நல்லது, நல்ல விஷயங்கள், நல்ல மனுஷங்க, இது எல்லாமே அடங்கும். நல்ல நல்ல ஜீவராசிங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கோயிலோட கோபுரத்தில் பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஒரு சிலவங்களோட வீட்டுக்கு பேர்ட்ஸ் நிறையா வரும். நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களெல்லாம் அந்த என்ன சொல்லலாம், அவங்கக்கிட்ட பெட்ஸ் நல்லா மர்ஜ் ஆகும். ஒரு சிலர்கிட்ட பாருங்கள், ஒரு சிலரை பார்த்தாலே நாய் குலைக்கும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப விகாரமாலாம் குலைக்கும். ஒரு சிலர்கிட்ட குழந்தைங்க போகாது, அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் நின்றுட்டு இருந்தால் கூட அந்த குழந்தை தாவி தாவி போகும். இது எல்லாம் ஒரு பர்டிகுலர் மனுஷனோட அதிர்வலை தான். யாரும் உங்களுக்கு இங்கே வா, நான் ஒரு பொம்மை போடுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன். இப்போது என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்தவங்க, என்னை நேரில் வந்து பார்த்தவங்க பல பேருக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இப்போனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸை தான் என்ஹான்ஸ் பண்ண நான் வைப்பேன். பயங்கர நெகட்டிவ் தாட்டோட நிறையா பேர் என்கிட்ட வந்திருக்கீங்க. ஃபோன் மூலியாகவும் வந்திருக்கீங்க, நேர்லேயும் வந்திருக்கீங்க. இப்படி நினைங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். உங்கள் தாட் இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கணும். தப்பி தவறி கூட கெட்ட அந்த தாட் உங்கள் மைண்டுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. நான் பல பேர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இதில் என்ன மீனிங் அப்படின்னா, செய்வினையாகட்டும், வசியமாகட்டும், இது ரெண்டுமே உங்கள் தாட்டில் அடங்கிடும். நீங்கள் எந்த ஒரு மனுஷனையும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இதில் சொல்கிற மாதிரி இந்த அந்த பர்டிகுலர் டேர்மை யூஸ் பண்ணிலாம் யாரையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படியே எங்காவது நீங்கள் போய் ஏதாவது பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லியும் இதை நினைக்கணும்னு உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற பணத்தினாலேயோ, நீங்கள் கொடுக்குற அந்த ஏதாவது இந்த விஷயங்கள், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலேயோ அது நடக்காது. என்ன ஒரு விஷயம் அதில் நடக்கும்னா, உங்கள் தாட் ப்ராசஸ்னால இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வரும். யூனிவர்ஸ் வந்து முட்டாள் கிடையாது. உங்கள் தாட் ஜென்யூனாக இருக்கா, நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, நீங்கள் விடாமல் அந்த பொருளுக்காக ஆசைப்பட்றீங்களா, அந்த நபருக்காக ஆசைப்பட்றீங்களா, அது உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். கெட்டதும் அப்படி தான். இப்போ நம்ம கூடவே, நம்ம பக்கத்துலேயே ஒரு நபரோ பல நபர்களோ, இவ எப்படி இப்படி நல்லா இருக்கா, ஐயோ இவன் நல்லா இருக்காளே, இவ என்ன இப்படி மேலே போயிட்டே இருக்கா, இவளை தேடி என்ன இவ்வளோ பேர் வராங்க, இவன் அப்படியே கொஞ்சம் ப்ரைட்டாக மாறுறா, இப்படிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களை 101% பாதிக்கும். அந்த செய்வினைங்கிற டேர்மில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் கூட இருக்கிறவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், தூரமாக இருந்தாலும் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். சரி, அப்போ இதுக்கு என்ன மேம் பண்ணுறது, இது இப்படி தான் அப்படி தான், ஓகே, அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் தாட்டுக்கு இருக்கிற வைப்ரேஷனை விட நெகட்டிவ் தாட்டுக்கு இருக்கிற வைப்ரேஷன் ரொம்ப அதிகம்.
அதனால தான் ஒருத்தங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம நல்லா இருக்கிறத விட ஒருத்தங்க கெட்டது நினைக்கும் போது அது டக்குன்னு நம்மளை பாதிக்கும். ஏன்னா நெகட்டிவ் தாட்டுக்கு வெயிட், அந்த வைப்ரேஷன் அதிகம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் கோவப்பட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. ஒரு 2 நிமிஷம் யார்கிட்டயாவது சண்டை போட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை காலையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அந்த நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க முடியாது. அப்போ அதோட வைப்ரேஷனை பார்த்துக்கங்க. இதில் 10 நடக்கணும் பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவில் 1 நடந்தால் போதும். தயவு செஞ்சு நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் மனுஷங்க கிட்டேருந்து தூரமாக விலகிடுங்க. இது என்னக்கா நீங்கள் போட்ட தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நான் நம்புறதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் எண்ணங்களை நீங்கள் இருக்கிற இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பும் சரி, உங்கள் முகமும் சரி, உங்கள் மனசும் சரி பாசிட்டிவாக மாறும். அதாவது அந்த வைப்ரேஷன் பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது உங்கள் தொழிலில் காமிக்கும். உங்கள் தொழிலில் அதாவது கூடவே இருந்து அவங்க சொல்கிற வார்த்தைகள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருப்ப, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் அவங்களோட எண்ணங்கள் அது உள்ளே தான் இருக்கும். அது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு நாள் வெளியே வரும், கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மளை பாதிச்சுக்கிட்டே அமுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறீங்க. இப்போ என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்க்குற பல பேர் என்னை நேரில் பார்த்து தாம்பூலமும் அள்ளி அள்ளி எனக்கு கையிலையும் என் மடியிலையும் கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நான் அதை சந்தோஷமாக ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரும் சந்தோஷமாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பொருள் ஒரு நகை வாங்குவீங்க, நீங்கள் சந்தோஷமாக ஷேர் பண்ணால் எல்லாரும் அதை சந்தோஷமாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக காமிச்சிட்டு அரை மணி நேரத்தில் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் இவளுக்கு கிடைக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இவளுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவங்களோட எண்ணம் இருக்குல்ல, அதுதான் செய்வினை. அவங்க எனக்கு வினையை விதைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகும்னா, என்னோட ஆறா பலமாக இருக்குது, நான் பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட நான் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட செய்வினை, நான் செய்கிற செயல் பாசிட்டிவாக இருக்க போக என்னை காப்பாற்றிரும். எல்லாமே தாட்ஸ் தான், எல்லாமே எண்ணங்கள் தான், எல்லாமே சிந்தனைகள் தான். ஆனால் பரிகாரங்களுக்கும் சில பொருள்களுக்கும் அந்த பாசிட்டிவாக இருக்குது. ஒரு சிலரை நம்ம கைராசின்னு சொல்கிறோம். ஏன் கோயிலில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி வேலையெல்லாம் போட்டு இந்த பூவோட ஸ்மெல்லாம் இருந்தால் அந்த நாளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் என்கிட்ட வர மாதிரி எனக்கு தோணும். என்னதான் கோல்டில் எவ்வளவோ பேங்கிள்ஸ், காப்பு, பிரேஸ்லெட் எத்தனை இருந்தாலும் அந்த கண்ணாடி வளையல் கொடுக்குற சந்தோஷம் எனக்கு எதுவுமே கொடுக்காது. என்னை பார்க்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன், எனக்கு கண்ணாடி வளையலும் பூவும் வேணும்னு கேட்பேன். நீங்கள் பட்டு புடவையிலேருந்து எல்லாம் கொண்டு என் மடியில் வைக்கிறீங்க. பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆறா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் ஆறான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அது ட்ரெஸ் ஆகட்டும், பொருள் ஆகட்டும், நபர் ஆகட்டும், ஜஸ்ட் டீக்ளட்டர் பண்ணுங்கள். சரியா? இதுதான் இதில் இருக்கிற ஒரு பயங்கரமான சீக்ரெட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு பணத்தை கொடுத்து உங்கள் டைமை கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கரெக்டான ஒரு பர்சன்கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குது. சொல்கிற மந்திரங்களுக்கும் நீங்கள் செய்கிற உச்சாரணத்துக்கும் என்றைக்குமே பவர் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், பல பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம செய்கிற நல்ல செயலும் நம்ம சொல்கிற மந்திரங்களும் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும், எப்படியாவது காப்பாற்றிடும். ஸோ நம்புங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை நம்பினாலும் நம்புங்க. அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காதீங்க, சின்னதாக கூட நினைக்காதீங்க. அவங்க செய்கிறது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்கிறேன், தானம் தர்மம் இது ரெண்டும் நம்மளை காப்பாற்றும். தானம்னா என்ன தெரியுமா? ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து ஒருத்தங்களுக்கு செய்கிறது. தர்மங்கிறது எதுவுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது. அதனால தான் தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க, தானம் தலை காக்கும்னு யாருமே சொல்லலை. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுற்றி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். நன்றி. சாய்ராம்.